ரூபாய் மற்றும் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கிற பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்புக்கு சமூக வலைதளங்களில் ஆதரவும் எதிர்ப்பும் கலந்து இடம்பெற்றிருக்கின்றன. அது பற்றி தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பத்மபிரியா. இதுவரைக்கும் சாதாரணமாக புழக்கத்தில் இருந்த 500 ரூபாய் நோட்டுகளை இனிமே யூஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அப்புறம் அந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாம் வெறும் காகித தாள்கள் தான் அப்படின்னு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அறிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு மக்கள் சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இது மூலமாக தங்களுடைய ரியாக்ஷன்ஸை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டர் ஹர்பஜன் சிங் வந்து இது பிரதமருடைய ஒரு போல்டான மூவ், மேசிவ் சிக்ஸர் அப்படின்னு தன்னுடைய வரவேற்பை பதிவு பண்ணியிருக்கிறாரு. பிரபலங்கள் தவிர்த்து சாமானியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா பலரும் பிரதமருடைய இந்த முடிவை வரவேற்கிற மாதிரியான பதிவை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் எழுதணும்னு தோணுது, இது நல்ல முடிவு அப்படின்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி மோடியோடைய இந்த முடிவு ரொம்ப அமேசிங்கான பிரேவான முடிவுன்னு ராகுல் சங்கரன் எழுதியிருக்கிறாரு. இதில் வந்து காமிக்கலான சில விஷயங்கள், ஹாஸ்யமான சில விஷயங்களும் நம்மளால பார்க்க முடியுது. வீட்டில் நடந்த ஊழல், அதாவது கணவனுக்கு தெரியாம மனைவி பதுக்கி வச்சிருந்த 500 நோட்டுகள் எல்லாம் இந்த முடிவால வெளியில வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா ஷேர் பண்ணியிருக்காரு. இது போக மோடியுடைய இந்த முடிவு பிளாக் மணி மேலே ஒரு பிக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற வர்ணனையும் அடைஞ்சிருக்கிறது நம்மளால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. இதையும் தாண்டி சில கேலியான பதிவுகள் இருக்குது. என்கிட்ட 10 ரூபாய் நோட்டு இருக்குது, மாற்றுறதுக்கு ஒரு நோட்டுக்கு ரூபாய் கமிஷன் வேணும் அப்படிங்கிற கிண்டலான பதிவுகளை ஃபேஸ்புக்கில் பார்க்க முடியுது. ட்விட்டர் பக்கம் திரும்பணும் அப்படின்னா அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள் தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு தளமாக ட்விட்டர் இருக்குங்கிறது தெரிஞ்ச ஒரு உண்மைதான். மம்தா பானர்ஜி வந்து இந்த டிராக்கோனியன் டெசிஷனை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தி அவங்களுடைய இந்த ட்வீட்டை அரவிந்த் கெஜ்ரிவால் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. 2 பேருமே மோடியுடைய இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமான ஒரு பதிவை தான் நம்மளால் இப்போ பார்க்க முடிஞ்சுது. ட்விட்டரில் மற்றவங்க சாமானியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நாளைக்கு பொருள் வீட்டை வந்து அடையும் கேஷ் ஆன் டெலிவரி, ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து பொருட்களை வாங்கிக்கலாம்னு நினச்சவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பின்னடைவு தான், எல்லாரும் மௌன அஞ்சலி தான் அந்த பொருளுக்கு செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான சில பதிவுகள் நம்மளால் ட்விட்டரில் பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து இதுக்கு வரவேற்பு தெரிஞ்சிருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பான சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் பொதுவாகவே வாட்ஸ்அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிண்டல் பண்ணுற மாதிரியான பதிவுகள் தான் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். அந்த வகையில் 500 நோட்டுக்கு வந்து இன்னைக்கு நைட்டுக்கு மேலே வேல்யூ இல்லை அப்படிங்கிற விஷயத்த, மதிப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த செவுத்தில் மாலை போட்டு ஒருத்தர் வர்ணிச்சிருக்கிறாரு. டாய்லெட் பேப்பராக அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அடித்தது தான் அடிக்கிறீங்க புது நோட்டை, 1 2ன்னு 501 1001 நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா மொய்க்காவது யூஸ் ஆகும்லன்னு கேலியான ஒரு பதிவு. வெறும் பேப்பர் தான் அப்படின்னா கடலைக்கு வந்து பொட்டலங்கட்டுறதுக்கு தான் பயன்படும் அப்படிங்கிற மாதிரியான, இனிமே 500 ரூபாய் தாள்கள் புழக்கத்தில் இல்லை, அது பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மெசேஜ் மக்கள் மனசில் போய் ஸ்ட்ராங்காக பதிவானதுக்கு இந்த மாதிரியான கேலியான மீம்ஸ் வந்து ஒரு சான்று அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் மக்களுடைய இமீடியட் ரியாக்ஷன்ஸை தான் இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியாக்களில் பார்த்தோம். ஆனால் இந்த முடிவினால் மக்கள் இமீடியட்டாக எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், அவங்களுக்கு எழக்கூடிய பிரச்சனைகள் பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் செய்திகளாக நம்ம பார்க்க போகிறோம். புதிய தலைமுறைக்காக பத்மபிரியா.